அனைவருக்கும் வணக்கம். சோ நேத்து வீடியோல வந்து எப்படி ஜைகர்னிக் எஃபெக்ட் வந்து நம்மளோட மைண்ட கிளட்டர் பண்ணி அதை பொல்யூட் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஆனா அதோட பாசிட்டிவ் சைடு என்னெல்லாம், அதை எப்படி நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். சோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான ஆஃபீஸ் பிரசன்டேஷன்ஸ் இல்லைன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்காம முடிஞ்ச அளவுக்கு அதை பார்ட்ஸா டிவைட் பண்ணி நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பாசஸ் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பாஸ்க்கு நடுவில் இது இன்கம்ப்ளீட்டா இருக்கிற டாஸ்க் அப்படின்றதுனால இது உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரிவிஷன்ஸ் மாதிரியும் அந்த கண்டென்ட்டை திருப்பியும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசஸ் இடைவேளை கொடுத்து நம்ம அந்த விஷயத்தை கத்துக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜைகர்னிக் எஃபெக்ட்டுக்கு பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு, நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கு. ஸோ எந்த விஷயத்த நம்ம சீக்கிரம் முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும், எந்த விஷயத்த நம்ம டைம் எடுத்து பாஸ் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன்.